அழகின் தமிழ் மொழிக்குள் உங்களை வரவேற்கின்றேன். ஒரு நாட்டை ஒரு ராஜா மிகச் சிறந்த முறையில் ஆட்சி செஞ்சு வந்தார். சில நாட்கள் ஆன்மீக பயணம் போகணுன்னு முடிவெடுத்த அவர் தனக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரிய நேர்மையான மந்திரி கிட்ட தன்னோட பொறுப்புகள் எல்லாத்தையுமே ஒப்படைச்சிட்டு போனார். சில வருடங்கள் கழித்து அவர் திரும்பி வரும்போது அந்த மந்திரி மேலே புகார் சொல்லவும் குற்றச்சாட்டு எழுப்பவும் அங்கே ஒரு சபையே காத்துக்கிட்டு இருந்தது. சபையில் இருக்க எல்லாரும் மந்திரி மேலே பல வகையில் குற்றம் சாட்டினாங்க. இதெல்லாம் கேட்ட ராஜா மந்திரி கிட்ட, மந்திரியாரே, உங்கள் மேலே இத்தனை பேர் இவ்வளோ புகார் சொல்கிறாங்க, நம்ம கஜானாவும் பாதி காலியாக இருக்கேன்னு கேட்டதும் அங்கே தன் மேலே புகார் எழுப்பின அமைச்சர்கள் வரிசையாக நிற்கிறத பார்த்த அந்த மந்திரி ஒரு பெரிய பனிக்கட்டியை கொண்டு வர சொன்னார். அந்த பனிக்கட்டியை முதல் நபரில் ஆரம்பித்து கை மாற்றி மாற்றி அரசர்கிட்ட கொடுக்க சொன்னார். அவங்க மாற்றி மாற்றி கொடுக்கும்போது அந்த பனிக்கட்டி உருகி உருகி அது அரசர்கிட்ட செல்லும்போது ரொம்ப சிறிய ஒரு பனிக்கட்டியாக மாறி இருந்தது. அதை பார்த்துட்டு அந்த மந்திரி சொன்னார், இதே மாதிரி தான் ராஜா, நம்ம கஜானாவும் என்னோட உண்மையும் நேர்மையும் உருகி போச்சு. இவங்கெல்லாம் நம்ம கஜானாவை சுரண்டும் போது நான் அதை கண்டுபிடிச்சி அவங்கள கண்டிக்கவும் தண்டிக்கவும் பல தடவை முயற்சி செஞ்சேன். ஆனால் இவங்க எல்லாரும் ஒன்று கூடி அந்த பழியை என் மேலே தூக்கி போட்டுட்டாங்கன்னு அந்த மந்திரி சொன்னார். அதை கேட்ட அந்த ராஜா கம்பீரமாக சொன்னார், உன்னோட உண்மையும் நேர்மையும் எனக்கு தெரியாதா? இந்த சபையும் தெரிஞ்சுக்கணுன்றனால தான் இந்த கேள்வியை உங்ககிட்ட எழுப்பினேன் அப்படின்னு அந்த ராஜா சொல்கிறதோட இந்த மந்திரியோட உண்மையும் நேர்மையும் தொடருது, நம்ம கதையும் முடியுது. நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தோன்னா அந்த கடவுளே நமக்கு எல்லா நன்மையும் செய்வார். நம்ம மேலே பழி போடணும், குற்றம் சாட்டணும், அவமானப்படுத்தணும்னு நினைக்கிற இந்த 10 பேரோட அங்கீகாரம் நமக்கு தேவையே இல்லை. நித்தம் நித்தம் புதுமை செய்வோம்.